வணக்கம் மக்களே. சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட புண்ணையும் வெண்புள்ளியையும் மறைக்கும் அதிசய மருந்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட புண்ணையும் வெண்புள்ளியையும் மறைக்கும் அதிசய மருந்து தான் பூவரசன் பூ. ஒரே கல்ல 2 மாங்காய், 2 மருத்துவத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. லேஸில் ஆறாத புண்கள், இரத்தனால தாபித புண்கள், சர்க்கரை நோயினால் வரும் புண்கள், இந்த மாதிரி அத்தனை ஆறாத புண்களுக்கும் பூவரசம் பட்டையோட கஷாய கழுவல் ரொம்பவே பயன்படும்னு சொல்லலாம். இந்த பட்டையை நுண்ணிய துகளாக்கி இலை தூளை சம அளவு கலந்து பயன்படுத்தும் வழக்கமும் சித்த மருத்துவத்தில் இருக்குன்னே சொல்கிறாங்க. இது முதல்ல நம்ம கவிஞர்களுக்கு தெரிந்திருந்தாலே பூவரசம்பூ பூத்தாச்சு பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு என்பதற்கு பதிலாக புண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சுன்னு எழுதியிருப்பாங்கன்னே சொல்லலாம். கழுத்தில் அணியும் செயின், கை கடிகாரம் இவை அழுத்தி ஏற்படும் கரும்படலத்தோல் போன்ற நோய்கள்லாம் மறையணும்னா பூவரசோட பூத்தைலத்தை வீட்டிலே பயன்படுத்தலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பூவின் இதழ்களை சேகரித்து அதை நல்லெண்ணெயில் காய்ச்சி கருத்தேமலில் தடவி வர கரும்படலம் மெல்ல மெல்ல மறையும். வெண்திட்டு ஒரு கவலை கொள்ளும் நோய் இல்லை, தோலோட நிறமி சத்து இன்மை மட்டுமே. இதுக்கு பலமுறை சொன்னாலும் அது இன்றும் பாதிப்பற்றோருக்கு மன அழுத்தமாகவும் சமூக அழுத்தமாகவும் சொல்லி மாளாததுன்னே சொல்லலாம். அந்த வெண்படைக்கு ஒரு எளிய தீர்வை தரது தான் இந்த பூவரசம் பட்டைங்கிறத சித்த மருத்துவ ஆய்வுகள் சொல்லுது. பூவரசம் பட்டையை சேகரித்து அதனை பொதித்து வைத்து கொண்டு 20 கிராம் எடுத்து 240 மில்லி நீர் விட்டு அந்த தண்ணீர் 60 மில்லியாக வரும் வரைக்கும் கொதிக்க வைத்து கஷாயமாக்கி அதை காலை உணவுக்கு முன் குடிப்பதும் உதட்டில் வரும் வெண்புள்ளி நனையும்படி கொப்பளிப்பதும் இந்த வெண்திட்டுகளை மறைய வைக்குதுன்னே சொல்கிறாங்க. நண்பர்களே, நம்ம போகிற இந்த மருத்துவ டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.